வீட்ல இட்லி மாவு காலியானதே சுத்தமா ஞாபகம் இல்லாம நேத்து ஃபுல்லா சுத்திட்டு இருந்திருக்கேன். மாவு அரைக்கணும் ஞாபகம் இருந்துச்சு. ஆனா எப்படி மறந்தேனே தெரியல. மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு தான் எனக்கு ஞான உதயமே வந்துச்சு. ஐயோயோ! மாவு காலியாயிடுச்சே அப்படின்னு. அப்புறமா 7 மணிக்கு மாவு ஊற வச்சு நைட்டு 10:30 மணிக்கு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் அரைச்சு வச்சுட்டு தான் தூங்குனேன். அதுக்கேத்த மாரி காலையில நல்லா புளிச்சிருந்துச்சா, ஆப்பம் ஊத்தி தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டாச்சு. தம்பிங்களுக்காக கொஞ்சமா கொண்டைக்கல்லையும் ஊற வச்சிருந்தேன். அத அப்படியே உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வேக வச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா செடியெல்லாம் பிச்சு போட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இந்த மல்லி செடி வச்சோம் இல்லையா? அது நல்லா துளுர் விட்டு வந்துட்டு இருக்கு. ஆலோவேராவும் வச்சிருக்கனா, அப்புறம் நம்ம கொத்தமல்லி வச்சிருந்த செடியில 2 தக்காளி செடி அழகா வளர்ந்துருக்கு. அத பார்க்கும்போதே அழகா இருக்கு. அப்ப மணி பிளான்ட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா, ஊர்லேருந்து வரும்போது ஷாப்பிங் போர்டு அம்மா வீட்லேருந்து எடுத்துட்டு வந்திருந்தேனா, அத யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு கட் பண்ணி பார்த்தா அழகா இருந்துச்சு. அப்புறம் ஸ்பேச்சுலாஸும் இருந்துச்சு. ஸ்பேச்சுலாஸ்ல எடுத்தேன் நான் அப்படியே கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. சரி பரவாயில்லன்னு அப்படியே எடுத்து வச்சுட்டு, கட்டிங் போர்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.